அந்த எஸ்ஐ வந்து மனநே திட்டணும்னு சொல்லி போலீஸ் வேலை செய்ய விடாம நீ ஆக்கிட்டேன்னு சொல்லி நீ ஒத்துழைப்பு கொடுக்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஆக்கிடுவாங்க. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இது கொடுத்து பொய்யான குற்றம் ஆக்கி இதை எப்பேர முன்னாம ஆக்கி விடுவான். உனக்கு நல்லது என்னன்னா 10 நிமிஷம் நீ ஸ்டேஷன்ல இருக்கணும். வர்ற உன் புருஷன் கிருஷ்ணன் எல்லாத்தையும் உங்க அம்மா மேல உன் புருஷன் மேல இந்த விஜயான்னு ஒரு பொண்ணு வச்சு அதுக்குதான் நேற்று பேர் எடுத்தேன். எல்லாருமே போட்டுருங்க. நாளைக்கு 107 போடுவேன். 107 போட்டுட்டு நீ ஏபி போலன்னா 144 போட்டு ஊரை விட்டு காலி பண்ண சொல்லி கலெக்டர் சொல்லி இவ்வளவு வேலையும் பிடிச்சி இருக்கு. எங்களை செய்ய விடாத. ஒரே ஒரு காரணம் நம்ம ஜாதிகார பிள்ளை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பொறுமையா போயிட்டு இருக்கேன். பச்சை பிள்ளை கிடைச்சுங்க. நானும் பாக்குறேன் நேற்றுல இருந்து முன்னால ரொம்ப ஓவரா கட்டிட்டு இருக்கிறீங்க. இன்ஸ்பெக்டர் முட்டா மேல இருப்பான். அவனுக்கு எனக்கு எல்லா வேலையும் எனக்கு தெரியும். இப்போ உட்காருங்க போய் முதல்ல அவனை பிடிச்சி உள்ள வச்சு விடுவான். ஏன் சார் இப்படி எல்லாம் பிடிக்கிடுவான் சார்? ஆடி வேற பிடிக்கணும்னு வச்சுக்க பேசாம ஆட்டமா ஆடி நின்றுடும் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா சார், மரியாதை கொடுத்து பேசுனா அந்த மரியாதையை காவந்து பண்ணிக்கணும் சார். நான் அதை சொல்ல ஸ்டேஷன் வரேன்னா சும்மா நீ சொல்லி காசு பாருங்க. உன் கையில உன் குடும்பத்தை பெரிய உன் குடும்பத்தை நீ படிச்ச பிள்ளை. உன் குடும்பத்தை உங்க ஒப்பம் பெரிய மனுஷன். போலீஸுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுத்தாச்சு. ஆனா போலீஸ் வரவங்கள முட்டா பையன் வச்சு உட்காருங்களா சார்? நான் அதை சொல்லல சார். இப்ப என் மேல வந்து அசிங்க திட்டி மல்லாட்டு உட்காருங்க. அவன் பெரிய மயிலான்னு கேட்டு உங்களை எஃப்ஐஆர் போடுவான். நான் சொல்லாததெல்லாம் நீங்க செய்ய முடியும். வேலையெல்லாம் வேற இடத்துல காட்டுறீங்க. 10 நிமிஷம் பண்ணி நீ போலீஸ் இல்லைன்னு வச்சுக்க என்ன நடக்குன்னு மட்டும் பார்த்தா தட்டுனா முதல்ல தட்டுனா அடிச்சான் கொண்டான். என் பிள்ளைக்கு இந்த மாதிரியான டெஸ்ட் எங்களுக்கு எடுக்க விருப்பம் இல்ல. என் பிள்ளைய நாங்க அங்க அனுப்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து வர போறியா இல்ல உன் பிள்ளைய பெட்ல அட்மிட் பண்ண போறியா? எனக்கு அது வேணாம் சார். பாப்பா நான் வந்து பிரச்சனைல மாட்டிக்க கூடாது. இல்ல சார், பாப்பா பயப்படுது சார். எனக்கு நீ டிலே பண்ண உன் குடும்பத்து மேல இன்னும் 2-3 எஃப்ஐஆர் போட்டுருவோம். அது வேணாம் சார். பாப்பா பயப்படுது சார். அது ஊருக்குள்ளே நீங்க ஊருக்குள்ள இருக்கீங்கன்னா பெரிய கொலை நடக்கும் போது 144 போட்டுருவோம் உன் மேல. உன் மேல ஒப்பம் மேலே ஒப்பனுக்கு 10 பைசா வாங்காத அளவுக்கு ஆக்கி போடுவோம். இந்த வேலையில நீங்க வேற இடம் வச்சீங்க நீ ஊரே தேடி கொண்டு தான் சரிதான். நான் என்ன சந்திக்கணுமோ அதை சந்திச்சிருவேன். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுத்து 10 நிமிஷம் மட்டும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போறன்னு வச்சீங்க. இந்த கருமாயில துணியை பொதிட்டு வந்துடும். வந்த விற்பாடு பாரு இந்த திருநள்ளாறு எஸ்ஐயா இல்ல பாலகிருஷ்ணன் குடும்பமானு பாத்துட்டு உட்காரோம் பாரு. நீ 10 நிமிஷம் மட்டும் போகாம இரு சார். பாப்பா பாரு. இந்த பொண்ணு நிச்சயம் வந்துட்டு போன் மட்டும் வரலன்னு சொன்னா 5000 20 பேரை கூப்பிடுவோம். போலீஸ துப்பாக்கி கூட சீப்பட்டி விட்டுருவோம் உங்க குடும்பத்தை. தேவையில்லாத வேலை கிட்ட காட்டக்கூடாது. உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், மதிப்பு கொடுக்குறேன். நம்ம ஜாதிக்காரங்களுக்கு எல்லா உதவியுமே எல்லா உதவியும் நான் செய்யறேன். என்னை வந்து பார்த்தா செஞ்சு கொடுப்பேன். உனக்கு எப்படி ஏபி எடுக்கணும் உனக்கு கேட்பான். உனக்கு கொடுக்க கூடாது சொல்லி விடுவோம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆள் வச்சு உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது சொல்லி விடுவோம். ஜாமீன் நான் தான் கையெழுத்து பண்ணுவேன். கையெழுத்தே போட மாட்டேன். உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது சொல்லி நானே கோர்ட்ல ஏறி சொல்லிடுவேன். வேலை பேசிட்டு உட்காரீங்களா? என்ன படிச்சிருக்க நீ? நான் டீச்சர் படிச்சிருக்கேன். டீச்சர் படிச்சிருக்கேன் சார். இதுதான் போய் படிச்சு அங்க போய் இல்ல சார். நான் என்ன இதுதான் போய் படிச்சு அங்க போய் கேட்கவே மாட்டீங்க சார். சும்மா இந்த அழுவெல்லாம் என்னடா எழுத கூடாது. நீ வந்து என்னது வீடியோ எடுக்கிற ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு தெரியும். இதை கொண்டு எந்த போய் காட்டு. போலீஸ் வந்து மாணவனே திட்டுறது அசிங்கமா திட்டுறது உங்க வேலையா? எங்க சார் நான் வீட்டுல ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காரு கம்பெனி இல்ல சார். ரெக்கார்ட் எல்லாம் காணாம போடும்.